பொத்துகர ரயில் விபத்து தொடர்பில் ரயில்வே ஊழியர்கள் 5 பணியிலிருந்து இடைநிறுத்தப்பட்டுள்ளனர். கொழும்பிலிருந்து படை நோக்கி பயணித்த ரயிலின் சாரதி, உதவியாளர் மற்றும் ரயில்வே கட்டுப்பாட்டாளர் ஆகியோர் பணியிலிருந்து இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக ரயில்வே போக்குவரத்து பொது முகாமையாளர் BAP ஆரியரத்ன கூறினார். இவர்களைத் தவிர பொத்துகர ரயில் நிலைய பொறுப்பதிகாரியும் ரயில் சமீட்சை உத்தியோகத்தரும் சேவையிலிருந்து இடைநிறுத்தப்பட்டுள்ளனர். ரயில்வே திணைக்களம் முன்னெடுத்த முதற்கட்ட விசாரணைகளின் பின்னர் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ரஜரட்ட ரஜன ரயில் மற்றும் தேசத்துக்கு மகுடம் ரயில் பொத்துகர ரயில் நிலையத்தில் நேற்று ஒன்றோடு ஒன்று மோதி விபத்துக்குள்ளாகியது. இதேவேளை இந்த விபத்தில் 2 ரயில்களினதும் என்ஜின்களுக்கு பாரிய சேதம் ஏற்பட்டுள்ளதாக ரயில்வே போக்குவரத்து அத்தியட்சகர் தெரிவிக்கின்றார். ரயில் பெட்டி ஒன்று முற்றாக சேதமடைந்துள்ளதோடு மேலும் 5 பெட்டிகள் சேதமடைந்துள்ளதாகவும் அவர் கூறினார். இந்த ரயில் விபத்தினால் ரயில்வே திணைக்களத்திற்கு 15 கோடி ரூபாவுக்கும் அதிக நட்டம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை ரயில் விபத்தில் காயமடைந்த 45 பேர் குருநாகல் போதனா வைத்தியசாலையில் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். காயமடைந்த நோயாளர்களின் சிகிச்சைகளுக்கு நேற்றைய தினம் தாதியர்கள் ஒத்துழைப்பு வழங்கிய போதிலும் இன்றைய தினம் எவ்வித ஒத்துழைப்பும் வழங்கவில்லை என வைத்தியசாலையின் பணிப்பாளர் பாலித்த டி யாப்பா தெரிவிக்கின்றார். எவ்வாறாயினும் வைத்தியர்கள் நோயாளர்களுக்கு தேவையான அனைத்து சிகிச்சைகளையும் வழங்கி வருவதாக குருநாகல் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் குறிப்பிட்டார். கண்டி, மாத்தளை, பதுளை மற்றும் கேகாலை மாவட்டங்களில் விடுக்கப்பட்டுள்ள மண் சரிவு எச்சரிக்கை எதிர்வரும் 20 மணித்தியாலங்களுக்கு நீடிக்கப்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. இந்த பகுதியில் உள்ள மக்கள் அவதானத்துடன் இருக்க வேண்டும் என நிலையத்தின் பிரதிப்பணிப்பாளர் பிரதீப் கோட்டிபில்லி தெரிவித்துள்ளார். தேசிய கட்டட ஆய்வு நிலையம் இந்த அபாய எச்சரிக்கையை விடுத்துள்ளதாக இடர் முகாமைத்துவ நிலையம் மேலும் கூறியது. சுவாமி விவேகானந்தரின் 150வது ஜனன ஆண்டை முன்னிட்டு ஸ்ரீ பொன்னம்பலவானேஸ்வரர் ஆலயத்தில் நிறுவப்பட்டுள்ள அவரது உருவச்சிலை இன்று திறந்து வைக்கப்பட்டது. இந்த நிகழ்வு இன்று காலை 8:30 மணி அளவில் இடம்பெற்றது.